ஆண்டவர் இந்த வருட வாக்குத்தத்தத்தில் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. என்ன சார், நான் உனக்கு, சத்தமா சொல்லுங்க, துணை நிற்கிறேன். ஆண்டவர் எதிலெல்லாம் துணை நிற்பார்? ஆண்டவர் நாம் செய்கிற தவறுகளுக்கு துணை நிற்க மாட்டார். ஆண்டவர் நாம் செய்கிற அக்கிரமங்களுக்கு துணை நிற்க மாட்டார். ஆண்டவர் நம்முடைய எந்த விதமான சுயநலத்துக்கு துணை நிற்க மாட்டார். நம்முடைய சுய வாழ்க்கைக்கு துணை நிற்க மாட்டார். நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்க துணை நிற்பார். ஆனால் நான் மட்டும் வாழ வேண்டும் என்கிற சுயநலமான வாழ்க்கைக்கு துணை இருக்க மாட்டார். அல்லேலூயா. குடும்பங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பார். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் துணை நிற்பார். ஆனால் குடும்பத்தில் ஒருவரை நேசித்து ஒருவரை நாம் பகைப்போமையானால் கர்த்தருடைய துணை காணப்படாது. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அல்லேலூயா. ஆமாம், குடும்பத்தில் சில பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய பெண் பிள்ளையை நேசிக்கிற மாதிரி ஆண் பிள்ளையை நேசிக்கிறது இல்லை. என்ன, சில குடும்பத்தில் ஆண் பிள்ளையை நேசிக்கிற அளவுக்கு பெண் பிள்ளையை நேசிக்கிறது இல்லை. பிள்ளைன்னா எல்லாமே பிள்ளை தான், ஒன்றுமே தொல்லை கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு குடும்பங்களை ஏன் தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை என்றால், நாம் பாரபட்சமாய் வாழ்கிறபடினாலே அவரும் பாராத வண்ணம் வாழ்கிறார். அல்லேலூயா. நாம் பாரபட்சம் இல்லாமல் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை நேசிக்கணும். அதே போல் உறவுகளாகட்டும், அதே போல் சகல காரியங்களாகட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி துணை நிற்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நமக்கு துணை நிற்பார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அநேக பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம், ஏசாயா 44 வசனம் 1 முதல் 4 வரை. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இதற்காக நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டில் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கவும் உங்கள் சந்தானத்தை ஆசீர்வதிக்கவும் கர்த்தராகிய ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் தாசனாய யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கும்படி துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார், உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. நாம் கடினமாய் வேலை செய்வதனால் ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வேலைகளை
ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, வேலை நாம தான் செய்யணும். சம்பாதிப்பது, கடினப்படுவது, வேலை செய்கிற பணித்தளத்தில் நாம தான் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதங்களை தருவது ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரதர், நம்ம வேலை செஞ்சதுனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை தான் செஞ்சீங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இந்த சபைக்கு வருவதற்கு முன்னதாகவும் நீங்கள் வேலை தான் செய்து பார்த்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை இல்லை. இந்த திருச்சபைக்கு வருவதற்கு முன்னதாக கடினமாய் உழைத்து தான் பார்த்தீங்க, ஒரு நிலங்களை வாங்க, வீடு கட்ட முடியல. ஆண்டவருடைய கிருபையினால் உங்கள் சாட்சியை தான் நான் சொல்கிறேன். நான் யாரையும் மிகைப்படுத்தலை. என்னால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லலை. உங்களில் அநேகர் சொன்ன சாட்சி, ஆண்டவருடைய கிருபையினால் இந்த திருச்சபைக்கு வந்ததுக்கப்புறம் என் புருஷன் குடியை விட்டார், எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வந்துச்சு, நாங்கள் ஒரு நிலத்தை வாங்கினோம், வீட்டை கட்டினோம். இப்படி நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாகனங்கள் வாங்கினோம். இப்படி அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தரும் கேட்டிருக்கிறார். காரணம் என்ன? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் கர்த்தர் நம்முடைய சந்ததி மேல ஒரு ஆசீர்வாத நதியை ஊற்றுகிறார். உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நதி இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும். ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாத நிலையில் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன கிடைக்கவில்லை என்றால் இன்றைய செய்தியை நல்லா குறிங்க. அடுத்த வருஷத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறார். ஆமாம், 7:35 நிமிஷத்தில் முடிச்சிடும் வேகமாக, சரியா? 7 பாயிண்ட்ஸ். முதல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வேண்டும். சொல்லுங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் அவர் என்மேல் அசைவாட வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் அவருடைய பிரசன்னம் என்மேல் அசைவாட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம், ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல நம்மை ஆசீர்வதிப்பது ஆவியானவர், நம்மை பலப்படுத்துவது ஆவியானவர், நமக்கு முன் செல்லுபவர் ஆவியானவர், ஆசீர்வாதமான நதியை பிறப்பிக்கிறவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் அவர்களோடு செய்கிற உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை விளங்கி கொள்ள முடிகிறது? நாம் தேவனுடைய வசனத்தை விளங்கி கொண்டால்தான் நாம் விளங்கி கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கை விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்மேல் இருக்கிற என் ஆவி, அதாவது உன் மேல என்னுடைய ஆவியை ஊற்றினேன் அல்லவா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினேன் அல்லவா, இந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை, டங்ஸ், அந்த அந்நிய பாஷை, மறுபாஷை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகர்கள அது உன் வாயில் என்ன, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலும் உன் சந்ததியின் வாயிலும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலும் இருந்து நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் என்ன காரியம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட நம்மில் அநேக பெரியவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டு பாருங்கள். இல்லை. அடுத்த ஜெனரேஷன் அந்த ஆவிக்குரிய தாகத்தில் இல்லை. இன்னைக்கு சில நேரங்களில் சில வாலிபர்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள், அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்படியே வெளியே நிற்பாங்க, ஸ்டாண்டில் நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க. ஏதோ நடக்குது, பார்க்க வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தேவனை ஆராதிக்க வந்தது போல அல்ல, நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர், ஆசீர்வாதத்துக்கு அபிஷேகம் தேவையா?
அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் தான் உங்க சாபங்களையும் உங்க கட்டுகளையும் தரித்திரங்களை முறிக்கும். அதனால அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரர்கள் கேட்கலாம், எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை, என்ன செய்வது? முயற்சி எடுங்கள். இன்னும் வருகிற காலங்களில் அபிஷேக கூட்டம், பரிசுத்த ஆவி பெருவிழா நாட்களில் ஒரு உபவாசம் இருந்து வரணும். ஒன்றை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் கண்ணீரோடு ஜெபித்து வரணும். ஆண்டவரே, இந்த வருடம் பரிசுத்த ஆவி பெருவிழா அபிஷேக கூட்டத்தில், பகல் கூட்டத்தில் எனக்கு அந்நிய பாஷை வரங்கள் வேணும், எனக்கு தீர்க்க தரிசனம் வரங்கள் வேணும், எனக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் வேணும். அதுக்காக 3 நாள் உபவாசம். ஒரு ஆள் தீர்மானம் எடுத்து வர்றீங்களா? கிடையாது. ஒரு நாள் உபவாசம் இல்லை. நாம் ஏதோ ஸ்டைலிஷாக வாங்கக்கூடிய வவுச்சர் கிடையாது. காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்னுடைய ஜீவ நதியை ஊற்றுவேங்கிறாரு. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேங்கிறார். அதனால இந்த பெந்தகோஸ்தே அபிஷேகம் இந்த சந்ததியோட பேரக்கூடாது, இந்த ஜெனரேஷனோட பேரக்கூடாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரியவர்களாய் வாழ கற்றுக் கொடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு காலத்தில் அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நல்ல புரண்டவர்கள், ஆராதித்தவர்கள், நல்ல வெளிப்பாடு சொன்னவர்கள் எல்லாம் மௌனமாக ஆவியானவரை அடக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அடக்கி கொள்ளுவதை பார்த்தால் அடுத்த ஜெனரேஷனில் ஆவியானவர் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஏற்கனவே துருபதேச சபைகள் ஆவியின் வரங்களையும் பரிசுத்த ஆவியின் கிருபைகளை பால் கடிக்கிறார்கள், அவைகளை நம்ப மறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சபை மக்களாகிய நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை என்கரேஜ் பண்ணலைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாம் ப்ராக்டிக்கல் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படாது. அதனால் தயவு செய்து நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. நாம் மாதத்தில் ஒரு முறை பெண்கள் கூட்டம் ஏன் சபையில் நடத்துகிறோம்? வீடுகளில் நாம் ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்ப முடியாது. அதனால தான் சபையில் ஒரு முறை வைக்கிறோம். நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க, பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா துதிங்க. உங்கள் குடும்ப ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசுங்க, தனி ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசுங்க. இந்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? மட்டுப்படுத்தாதீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இருப்பதினால் என்ன ஆசீர்வாதங்கள்? ஏசாயா 61:1 வாசிக்கலாம். ஏசாயா 61:1 முதல் 3 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்பார்கள். உண்மைதான். ஆனால் இயேசுவுக்கு மட்டுமல்ல, அபிஷேகம் பெற்ற நம்ம எல்லாருக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால், என்ன பாஸ்டர் அபிஷேகத்தை சொல்றீங்க? நீங்க வரிசையை தியானித்து வந்தீங்கன்னா தெரியும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் நம்மேல் இருக்கிற ஆவியானவர், அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் உங்கள் சுயநலத்துக்காய் சண்டை போடுகிற ஆவியானவர் அல்ல. இன்னைக்கு சில நேரங்களில் பெந்தகோஸ்தே மக்களின் ஜெபம் தனக்கு ஆகாதவர்களை சபிக்கும்படி ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் தன்னுடைய ஆஸ்தி ஒருவன் பறித்து கொண்டால் அவனிடத்திலிருந்து பலாத்காரம் பண்ணும்படி ஆவியில நிரம்பி, இன்னும் சில நேரங்களில் நம்மை ஒருவன் துன்பப்படுத்துகிறான் என்றால் ஆண்டவரே அவனை சந்தியும் என்று ஆவியில் நிரம்புகிறோம். இல்லை இல்லை இல்லை. நீங்கள் ஆவியில நிரம்பி யாரை சபித்தால் அந்த சாபங்கள் ஒன்றும் போய் சேராது. அப்படிலாம் நீங்கள் ஆவியில நிரம்பி சபிச்சு 4 பேரை கொள்றதா இருந்தால் எத்தனை பேர் செத்துருக்கணும்? ஒன்றும் நடக்காது. அதனால் ஆவியில நிரம்பி சபிக்கும்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் யாரையும் அழிக்கும்படி அல்ல. ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கும்போது சொல்லுங்க என்ன நடக்குமா? நம்பர் 1, ஃபர்ஸ்ட், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் எழும்புங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதனாலே சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீங்கள் சிறுமைப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டரோடு இணைந்து ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும், வாகனங்களில் போக வேண்டும், ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டார், அப்படி அல்ல. எல்லாரும் சபையில் வந்து ஊழியங்கள் செய்யும்படி அல்ல, சபைக்கு வந்து சபையோடு இணைந்து ஊழியம் செய்யலாம். இல்லையெனில் உங்களுக்கு சமயம் கிடைக்கிற போது உங்கள் மேலிருக்கிற ஆவியானவரின் துணையோடு கூட உங்கள் தெருவில், உங்கள் அருகில், உங்கள் உறவுகளில், உங்கள் நண்பர்களில் யாராயிலும் துயரத்தில் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஒரு சுவிசேஷ அறிவிங்க. ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக, இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயம் கட்டுதலுக்காக அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எதற்காக தெரியுமா? இருதயங்களை உடைக்க அல்ல. ஏற்கனவே உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் காயங்களை கட்டுங்கள். ஏனென்றால் உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை தேனிலும் மதுரமான அபிஷேக வார்த்தையா இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தோடு கூட அவர்களுக்கு நல்வார்த்தை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நல்வார்த்தை சொல்லாத ஆள் கிடையாது. டிஸ்கரேஜான வார்த்தை, நீ செத்துப்போ, நீ அழிஞ்சு போ, நீ நாசமா போ, இதை சொல்லத்தான் ஆள் இருக்கு. நீ நல்லா இருடா, கவலைப்படாத, சரி இனி நல்லா இரு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ற வார்த்தை சொல்ல ஆள் இல்லை. தயவு செய்து அபிஷேகம் பெற்ற நீங்கள், அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரமாக இருக்கிற நீங்கள் அபிஷேகத்தோடு கூட நல்வார்த்தைகளை பேசுங்கள். இருதயங்கள் நொறுங்குண்டவர்கள் காயங்களை கட்டுங்கள். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுங்கள். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யுங்கள். அல்லேலூயா. இதற்காகவே ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறாராம். இதற்காகவே ஆண்டவர் நம்மை அனுப்பினார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பலாத்காரம் பண்ணக்கூடாது. சில பேர் நான் பார்த்தீங்கன்னா, இந்த நாயை முயல் பிடிக்கும்போது முயல் குறுக்கு வரும்போது நாயை டுஷ் காட்டி விடுவாங்க, டுஷ் போ விரட்டி அந்த கேட்ச் பண்ண வைப்பாங்க. அதே போல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தேவையில்லாதவர்களை பலி வாங்கவும், உங்களுக்கு ஆகாதவர்களை பட்சிக்கவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பாரே ஆனால் நீங்கள் 4 பேருக்கு நன்மை செய்யுங்க, 4 பேருடைய துயரத்தை ஆற்றுங்க, 4 பேருடைய காயங்களை கட்டுங்கள். அதற்காகவே ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தபடியாக ஒரு வார்த்தை கூட வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறபடியினால், நம்மேல் இருக்கிற ஆவியானவர் நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்புகிற மற்றொரு காரியத்தை படிக்கலாமா? 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம், எஸ்ஐ 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, சொல்லுங்க, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையே, கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிற இடத்தில் அல்ல, பாழான ஸ்தலங்களை தேடி போக வேண்டுமாம். அல்லேலூயா. பாழான ஸ்தலங்களை தேடி நாம் போக வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால ஒரு திருச்சபை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளை கொண்டிருக்குமையானால், பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிற சபையாக இருக்குமையானால், அந்த சபை இருக்கிற இடத்தில் இராது, மாறாக பாழாய் கிடந்த தேசங்களை, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பட்டணங்களை தேடி போகும், வாழ வைக்க வேண்டும். ஒரு விசுவாசி, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்ல, உங்கள் கண்கள் பாழானவர்களை தேடும். பாழாய் போனவர்களை தேடுங்கள். சொல்லுவாங்களா, பாழா போனா வாழ்ந்து கெட்டவன்,
ஒரு காலத்தில் நல்லா இருந்த அநேக குடும்பங்கள் இன்றைக்கு அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் பாழாய் கிடக்கிறது. அப்படி எத்தனை கிராமங்களை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த காலங்களில் ஊழியங்களுக்கு செல்லும் போது அந்த கிராமத்தின் மேன்மையை சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் என்ன இருந்தார், பெரிய பண்ணையாருங்க, பெரிய ஜமீன்தாருங்க, இன்னைக்கு பாருங்க அவர் வீடு எப்படி கிடக்கு. ஆமாம், நிறைய கிராமங்களில் பார்த்துருக்கிறோம். பாழாய் போன பட்டணங்களை எடுப்பித்து கட்டுங்கள். ஆண்டவருடைய கிருபையினால இந்த நம்முடைய ஆறுதலின் இயேசு கிளை சபைகள் நரிப்பையூர் மாணிக்க நகரில் திருச்சபையை துவங்கியிருக்கிறோம். அங்கே அதிகப்படியான ஆத்துமாக்கள் இன்னும் வரவில்லை. ஆனாலும் ஊழியத்தை தொய்வில்லாமல் சோர்வில்லாமல் நம்முடைய சகோதரர்கள் போய் செய்து வருகிறார்கள். அந்த பட்டணத்திலே நான் ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கிராமத்தில் முதலாவது ஒரு வீட்டை சந்திக்கிறோம். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரெல்லாம் கேட்கும்போது கிறிஸ்டின் பேர், ஆனால் எல்லாம் இந்துல இருக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரை பற்றி நான் விசாரிக்கும் போதெல்லாம் எல்லாருடைய பெயரும் கிறிஸ்தவ பெயர், ஆனால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை விக்கிரக வழிபாடு. என்னவென்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, பல கடந்த தலைமுறையில் அவர்கள் சாயல்குடி பகுதியில் ஒரு ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே இரு சமுதாய பிரிவினருக்கும் ஏற்பட்ட தகராறு, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு வன்கொடுமை ஏற்பட்டதின் விளைவு அந்த மக்களை விட்டு புறக்கணித்து இவர்கள் இங்கே ஒதுங்கி வந்தார்கள். ஒதுங்கி வந்தபோது இவர்களுக்குள் ஒரு விரக்தி உண்டாயிற்று. நாம் என்ன செய்ய வேண்டாம், அந்த அவர்கள் நம்மை துரத்தி விட்டார்கள். எனவே புதிய தெய்வத்தை பற்றி கொள்ளுவோம் என்று விக்கிரகத்தை பற்றி கொண்டார்கள். இது நிமித்தமாய் இந்த மக்கள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். தலைமுறை சாபங்கள். இப்படி இந்த பட்டணங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே திருச்சபை நாட்டினோம். பயங்கரமான விக்கிரகங்களோடு எதிர்த்து போராடுகிறோம், விக்கிரக ஆவிகளோடு கூட எதிர்த்து போராடுகிறோம். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. இன்னும் நாம் கட்டியிருக்கிற 24 சபைகளும் பல்வேறு கிராமங்களில், ஆலயம் இல்லாத இடங்களில், ஒரு விக்கிரக தோப்புகள் நிறைந்த இடங்களில் ஊழியங்களை கட்டுகிறோம். அநேக பாழாய் போன குடும்பங்களை கர்த்தர் நம்ம கரத்தில் கொண்டு வருகிறார். அழிந்து போக வேண்டிய நிலையில் உள்ள மக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். முகவரியை தொலைத்த மக்களை கர்த்தர் நம்மிடத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம், நாமளே முகவரியை தொலைத்தவர்களாய், எங்கே போகலாம் என்று நினைத்தவர்களாய், திக்கற்றவர்களாகத்தானே இருந்தோம். கர்த்தர் நம்மை நிலைநாட்டினார். அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால், தயவு செய்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை கட்டுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாழான பட்டணங்களை நீங்கள் கட்டுங்கள். இல்லை என்றால் கட்டுகிறவர்களின் கரத்தை தாங்குங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம இன்னும் புதிய பணித்தலங்களை நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். பாழான பணித்தலங்களை போவதற்கு மிஷனரிகள் இருக்கிறார்கள், ஆனால் என்னால் சப்போர்ட் பண்ண முடியலை. ஒருவேளை இந்த திருச்சபையில் பங்காளர் திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். யாராயிலும் ஊழியங்களுக்கு போக தான் முடியல, என்னால் முடியல பாஸ்டர், நான் மாதத்துக்கு என்னால் ஒரு காணிக்கை கொடுக்கிறேன், குறிப்பிட்ட காணிக்கை 500 1000 ரெகுலராக மாதந்தோறும் கொடுக்குறேன் பாஸ்டர் சொல்லுவீங்கன்னா, ஒரு 10 பேர் 500 கொடுத்தீங்கன்னா ஒரு மிஷனரியை நாம் அனுப்பலாம். இன்னும் பாழாய் கிடக்கிற பட்டணங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால கடந்த நாட்களில் திண்டுக்கல் பகுதியில் ஒரு பணித்தலத்தை துவங்கியிருக்கிறோம். இன்னும் அதை முறையாக துவங்கவில்லை. ஒரு சிறிய வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்கார இடமில்லாத அளவிற்கு ஆட்க வர்றாங்க. அந்த வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஒரு பெரிய வீடை வாடகைக்கு பிடிங்க. அவர் இருக்கிற வீடு சிறிய வீடு, அது சொந்த வீடு. நான் சொன்னேன், இந்த சொந்த வீட்டில் உங்கள் மகனை வைங்க, நீங்கள் ஒரு பெரிய வீடை பிடிங்க, ஒரு 5000 ரூபா இல்லை 8000 ரூபாய்க்கு பிடிங்க, நீங்கள் ஒரு 3000 ரூபா வாடகை கொடுங்க, நான் ஒரு 5000 ரூபா தாரேன். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் வேண்டாம், நீங்கள் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். 5000 ரூபா வீட்டு வாடகை தர்றேன், பெரிய வீடாக பிடிச்சிங்கன்னா நம்ம வீட்டு சபையை உருவாக்கலாம் என்றேன். அவர் அந்த 3000 ரூபா எடுக்க கஷ்டப்படுறார். எனக்கு 8000 ரூபா கொடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு பணித்தலங்களை துவங்க முடியாமல் இருக்கிறோம். இதே போல் கொடைக்கானலில் 3 வருடங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மலை ஜாதி மக்கள் மத்தியில் செண்பகானூர் ஏரியாவில் சென்டர் அமைக்கிறோம். இன்னும் சில கில்ஸ் ஏரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நிறைய பணித்தலங்கள் அங்கே இருக்கிறது. அங்கே போகலாம், ஆனால் போக ஊழியர்கள் ரெடி, தாங்க முடியலை. ஸோ பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டும்படி நீங்கள் ஜெபியுங்கள். ஒன்று ஊழியம் செய்யுங்கள், இல்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்களை தாங்குங்கள். ஆண்டவர் அப்போது உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எஸ்ஐ 61:5 படிக்கலாம்.
எஸ்ஐயா 61:5. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். உங்கள் மந்தைகளை நீங்கள் மேய்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. உங்களுடைய பண்ணை தோட்டங்களை, உங்கள் திராட்சை தோட்டங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டியதாகிறாது, அந்நியர்கள் பராமரிப்பார்கள். எத்தனை பேருக்கு அந்த விளக்கம் புரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சுவிசேஷ பாரம் கொள்ளுவீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலிருந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வீர்களே ஆனால், நொறுங்குண்டவர்கள் காயங்களை கட்டுவீர்களே ஆனால், துயரப்பட்டவர்களுக்கு அலங்கார வஸ்திரங்களை கொடுப்பீர்களே ஆனால், பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டுவீர்களே ஆனால், நீங்கள் எஜமான்கள் ஆவீர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் முதலாளிகளாக மாறுவீர்கள். ஒருவேளை நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியோ இல்லை ஏதோ உங்களிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி அல்ல. எவனொருவன் சுவிசேஷத்துக்காய் விதைக்கிறானோ, யாரொருவர் நற்செய்திக்காய் எழும்புகிறார்களோ, உங்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதித்தால் தானே அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தானே அவருடைய திருச்சபை எழும்பும். இன்றைக்கு அநேக மிஷனரிகளுக்காய் சில செல்வந்தர்கள் கொடுக்கிறார்கள். சில சாதாரண சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய சாட்சியை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். நான் எஃப்எம்பிபி ஊழியத்துக்கு இல்லை விஸ்வானி ஊழியத்துக்கு நான் 2 மிஷனரியை தாங்கின போது எனக்கு 100 வேலைக்காரங்க இருந்தாங்க. இன்றைக்கி நான் 10 மிஷனரியை தாங்குகிற 1000 வேலைக்காரங்கிட்ட என் கம்பெனியில் இருக்காங்க. அப்படி நிறைய சாட்சிகள் இந்த பிஸ்னஸ் மீட்டில் சொல்ல கேட்டிருக்கிறேன். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது, கர்த்தருக்காக எழும்பும்போது, நற்செய்தி பணியாளர்களாய் மாறும்போது உங்கள் வீட்டின் காரியங்களை வேலைக்காரர்கள் பார்ப்பார்கள். அப்படியானால் நீங்கள் எஜமானை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 4வதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை அடுத்த லெவல் எங்க கொண்டு போறார் தெரியுமா? 61:6 வாசிக்கலாம். 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவன், உங்களுடைய நேம்ல ஒரு சேஞ்ச் வரணும். உங்களுடைய பெயரில் ஒரு மாற்றம் வரணும். நீங்களோ கர்த்தரின், சொல்லுங்க, ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஆசாரியர்னா யாரு? பாஸ்டர். நீங்களோ பாஸ்டர் என்று அழைக்கப்படுவீர்கள். என்ன பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் வேண்டான்றீங்களா? இல்லை, நீங்கள் ஆசாரியர் என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் போதகராக அழைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஆசாரியனாய் அழைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஆசாரியனுடைய ரெட்டிப்பான கணத்துக்கு சொந்தக்காரங்களா மாறுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஆண்டவர் பங்குகளை பிரிக்கிறார், கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அப்போது என்ன, எப்படி கொடுக்கிறார்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கிறார். 12 கோத்திரத்துக்கு. லேவிக்கு பங்கு கிடையாதுங்கிறார். லேவி பார்க்குறான், என்ன ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை செய்ய வந்த எனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. ஆண்டு சொல், நானே உனக்கு சுதந்திரங்கிறார். நானே உனக்கு என்ன ஏசப்பா, என்ன ஆண்டவரே, நீங்கள் எப்படி எனக்கு சுதந்திரம் எப்படி தர பாருடா, பொறுத்திருந்து பாருனார். கடைசியாக சொன்னார், எல்லாரும் தசம பாகம் கொடுனார். அல்லேலூயா. எல்லாரும் தசம பாகம் கொடுனார். இப்போ எத்தனை பேர் கொடுக்கணும்? 11 பேர் கொடுக்கணும். எத்தனை பேர்? 11 பேர். ஒவ்வொருத்தரும் 10 பங்கு கொடுக்கணும். இப்போ இந்த லேவிக்கு எத்தனை பங்கு வந்துருச்சு? எல்லாத்துக்கும் 9%, இவனுக்கு 11%. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சேவை செய்கிறவனுக்கு 11% வந்துருச்சு. ஆனால் கோத்திர பிதாக்களுக்கு 9% தான். 10 கொடுத்தாரு. 10ல் 1 இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்போ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுக்காக, தேவ சித்தத்துக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக ஆவியில் நிரம்பி ஊழியம் செய்யும் போது, ஆவியானவருடைய ஊழியங்களை தாங்கும் போது, பிறருடைய காயங்களை ஆற்றும் போது, பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கும் போது, பிறருடைய துயரத்தை மாற்றும்படி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை கூறுவதனால் கர்த்தர் உங்களை 11 மடங்கு ஆசீர்வதிக்க போறார்.
விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லும். 11 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இப்ப லேவிக்கு 11% கொடுக்கிறார். தான் ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் சித்தம் செய்வீர்களே ஆனால், துயரப்பட்ட மக்கள் மீது இரக்கம் பாராட்டுவீர்களே ஆனால், கட்டுண்ட மக்களை சிறையிலிருந்து விடுவிக்க சித்தம் கொள்ளுவீர்களே ஆனால், வியாதியில வறுமையில வாடி கிடக்கிற ஒருவரை கண்டு நீங்க பேய்லாம் விரட்ட வேண்டாம், வா இங்க சர்ச்சுக்கு வா, இந்த பௌர்ணமி திங்கக்கிழமை பிரேயர் நடக்குது, வா இந்த ஜெபத்துக்கு வா, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படியாயிலும் உனக்கு ஒரு மாற்றம் இருக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்ற வார்த்தை தான் அவனுக்கு தீர்க்க தரிசனங்களாய் மாறும். கர்த்தர் மாற்றுவார். அப்படி சொல்லி நீங்க வந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவர் 11 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். எப்படி பாஸ்டர் சொல்லப்பட முடியும்? 1 பேதுரு வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பேதுரு எழுதின நிருபம், 1வது நிருபம் 2வது அதிகாரம் 9வது வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஜாதியா இருக்கிறோம்? சொல்லுங்க. நீங்க உங்க சர்டிபிகேட்ல பின்னாடி ஒரு வாள் இருக்குமே, அந்த ஜாதியை சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தரித்திரமும் சாபமும் நம்மளை விட்டு என்ன சொல்லாதுங்க, ஒரு காலம் போகாது. நம்ம சொல்ல வேண்டிய ஜாதி எங்க இருக்கு? அழகா எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலன் பேதுரு. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம் அந்த இடத்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவின் காலத்திலும் ஜாதி பாகுபாடு இருக்கத்தான் செய்தது. இயேசுவின் காலத்திலும் இருந்தது. நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீட்ட ஏன்ட்ட வந்து தண்ணீர் வைக்கிற, எப்படியா குடிப்பீருன்னா? அப்போ அந்த நாட்களில் யூதர்கள் சமாரியர்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. இப்போ பேதுரு அந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிறார். தன்னுடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் பொதுவான நிருபத்தில் எழுதுகிறார், நீங்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்தீர்கள்? அந்தகாரத்திலிருந்து. நம்ம எல்லாம் ஒரு காலம் எங்கிருந்து வந்தோம்? அந்தகாரத்திலிருந்து, அமாவாசை இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காலத்துல நாம பலவிதமான இச்சைகளால் நிரப்பப்பட்ட ஜாதிகளாக இருந்தோம். சொந்த மாம்சத்தின்படி நடந்தோம், சுயத்தின்படி நடந்தோம். ஏதோ நமக்கு ஒரு அடையாளங்களை முன்வைத்து போன அந்த அடையாளங்களை பற்றி கொண்டு நடந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அப்படின்னா என்ன? அவருடைய நற்செய்திகளை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவருடைய புண்ணியம்னா என்னது? புண்ணியவான் அப்படிமாங்கல்ல, புண்ணியவான் நல்லா இருக்கட்டும், புண்ணியம் செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள். அப்ப நமக்கு நன்மை செய்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை யாரெல்லாம் அறிவிக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பாஸ்டராகி நான் மட்டும் ஆசாரிய கூட்டம் அல்ல. முழு நேர ஊழியம் செய்கிற, பலிபீடத்திலிருந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் ஃபேமிலி மட்டும் ஆசாரிய கூட்டம் அல்ல. எவன் ஒருவன் இயேசு நல்லவர் என்று நற்செய்தி சொல்றீங்களோ, பிறருடைய காயங்களை ஆற்றும்படி சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் ராஜரீக கூட்டம். ஆமென். ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்த ஜாதி. அது மட்டும் இல்ல, அடுத்த சொல்றாரு, வாசிங்க அடுத்த வசனத்தை.
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். நல்ல வார்த்தை படிக்கணும். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. எப்போது? நீ ஒரு பேர் கிறிஸ்தவனா இருக்கிற வரை தேவனுடைய பிள்ளை அல்ல, ஆறுதலின் இயேசு சபையினுடைய அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்ளலாம். என்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிறீங்களோ அப்பதான் அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். சபையின் அங்கத்தினர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, அவருக்காய் சேவை செய்கிற சீஷர்கள் தான் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மெயின்லைன் சர்ச்சில் எங்கள் சபையினுடைய அங்கத்தினர்கள் 200, 300, 400, 500, 600 ஆகிட்டோம். 1000 அச்சீவ்மெண்ட்டு. 1000 மெம்பர்ஷிப் கார்டு போடுறதுல அச்சீவ்மெண்ட் அல்ல, 1000 மெம்பரும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருந்தால் தான் அவருடைய ஜனம். ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இந்த ஆறுதலின் இயேசு திருச்சபையில் 200 ஃபேமிலி கார்டு இருக்கு. அப்போ பரவாயில்ல, 200 பேரை எழுதி வச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வர்றது பார்த்தீங்கன்னா 180. அதில் இந்த பண்டிகை நாட்கள், டிசம்பர் நாட்களில் ஒரு உற்சாகமாக காணி கொடுக்கறது 125 கூட வரல. அப்போ எங்கே போனோம்? ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் போட்டோம், ஏதோ ஒரு அங்கத்தினர். நாளைக்கு செத்தா பிதைக்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். நாளைக்கு நமக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்கு ஒரு சபை வேணும். இதற்காக அல்ல, நீ ஆண்டவருக்காய் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரதர், நீங்கள் ஆண்டவருக்காக வேணும். உங்களுக்கு சபை எல்லாம் தரும். நீங்கள் ஆண்டவருக்காய் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களே ஆனால் சபை உங்களை தாங்கும். சபை தாங்கணுங்கிற அவசியம் இல்லை, இயேசு தாங்குவார், இயேசு சுமப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முன்னமே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கிற வரைக்கு, 4 பேருக்கு நற்செய்தி அறிவிக்கிற வரைக்கு, இந்த கனமான ஊழியத்தை செய்கிற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை. இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பேதுரு சொல்றார், இப்பத்தான் நீங்க அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். அதனால முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த இரக்கம் தாங்க நம்மளை ஆசீர்வதிக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். எப்போது இரக்கம் கிடைக்கிறது? எவன் ஒருவன் இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, சுவிசேஷத்திற்காக என்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தில் கடந்து செல்கிறானோ அவன் மேல் கர்த்தர் இரக்கத்தை வைக்கிறான். உங்கள் பிஸ்னஸில் இரக்கம் உண்டாகும். நீங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணலாம்னு பரவாயில்ல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்காக சம்டைம் சில இடம் கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் முன்னாடி நிறைய செமினார் போவோம். அமெரிக்கா அங்கேருந்து மாநாடுக்கு நடத்துறதுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க வெளிநாட்டிலேருந்து. சில செமினார் போவோம், பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெள்ளைக்காரனாக இருப்பான். ஏதோ முழு நேர பாஸ்டர் அப்படின்னு தான் நான்லாம் முதல்ல ஏமாந்தேன். அப்புறம் நான் சில வெள்ளைக்காரங்களை வச்சு நானே மீட்டிங் நடத்தினேன். மும்பையில் ஒரு மீட்டிங்லாம் நடத்தினேன். அப்போ அவர்களோடு பழகிற போது தான் தெரிஞ்சுது, இதில் ஒருத்தர் தான் பாஸ்டர் வருவார், மீதி 7 பேர் விசுவாசி தான் வருவாங்க. அந்த 7 பேருடைய சாட்சி வேன் பிளாசோ அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார். இங்கே நம்ம டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாஸாவில் தங்கியிருந்தார். எல்லை எங்கிலும் திருச்சபை நாட்டுதல் அப்படிங்கிற ஒரு செமினார் நடத்தணும். நிறைய பேர் பழைய விசுவாசிகள் வந்திருப்பீங்க. அவரோட பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, இவர் லாரி டிரைவர்னார். அங்கே உள்ள ட்ரக் ஓட்டுற டிரைவர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். என்ன ஒருத்தர் ஹோட்டலில் வெயிட்டர்னா பரிமாறுறவர், ரூம் பாய்ஸ் அந்த வேலையை செய்கிறவர்னார். இன்னொருத்தர் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாருனார். இப்படி பிஸ்னஸ் பீப்புள் தான் கொண்டு வந்தார். இவர் ஒருத்தர் தான் பாஸ்டர். இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. மெயின் மெசேஜ் இந்த ஊழியக்காரர், கொஞ்சம் மூப்பர்கள், அந்த எல்டர்ஸ் அவங்க கூட வந்தவங்க ஒரு 10 மினிட்ஸ் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து ஒரு வசனத்தை வச்சு பேசுவாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்ததுனால. இங்கெல்லாம் ஏன் வர்றாங்க தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வருஷந்தோறும் உழைப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸுடைய ஷெட்யூல் பட்ஜெட் ரொம்ப நீட்டாக இருக்கும். கல்விக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குவாங்க, சர்ச்சுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குவாங்க, சுற்றுலாவுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குவாங்க, இன்சூரன்ஸ் பிற்கால சேமிப்புக்கு கொஞ்சம் ஒதுக்குவாங்க. இப்படி பாட்டாக ஒதுக்குவாங்க. அதில் டூரிஸ்ட்டு கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒரே நாளில் ஒரு 2 வருஷம் சேமிப்பாங்க. ஒரு தொகை வரும்போது, பாஸ்டரியா நாங்கள் இத்தனை $, வச்சுருக்கிறோம்,
நாங்கள் உங்களோட எங்கேயாவது ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு சுற்றுலா மட்டும் இல்லை, அதை மிஷன் பயணமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெளிநாடு போகும்போதும் ஒவ்வொரு டீம் இந்த பாஸ்டரோட ஒட்டி கொள்ளுமா. டிக்கெட்டு போட்டு அடுத்து அந்த ஊழியத்துக்கு வருகிற இடங்களில் செமினாருக்கு சாப்பாடும் கொடுக்கறதுக்கு, ஒரு பேக் கொடுக்க, ஒரு ஏதாவது கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா. இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த 5 பேருடைய காணிக்கை தான் சேகரித்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக போவாங்க. ஸோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மேன்மேலும் இரக்கம் பெறுகிறார்கள் அவர்களுடைய வியாபாரங்களில். அன்பானவர்களை, நம்முடைய திருச்சபையும் அப்படி மாறும் என விசுவாசிக்கிறேன். மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் ஒரு கிளசபை ஸ்தோத்திர பண்டிகை கொஞ்சம் ஃபண்ட் எடுங்க. பாஸ்டர் வாரம் இந்தாங்க உங்கள் காருக்கு டீசலை போடுங்க, என்ன நாங்களும் வாரோம் அப்படின்னு போகிற அளவுக்கு மாறணும். பாஸ்டர் காரில் இடம் இருக்கா, பாஸ்டர் ஃப்ரீயாக கூப்பிட்டு போவீங்களான்லாம் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் நல்லா செழிப்பாக கொஞ்சம் சேமிக்கணும். அடுத்து கொடைக்கானலில் சபை ஆரம்பிக்க போகிறேன் இந்த ஜனவரி கடைசி வாரத்தில். ஆமாம், கொடைக்கானலில் ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னும் திருச்சபைக்காய் வீடு அட்வான்ஸ் கொடுக்கல, அதை கொடுக்கணும். வருகிற கடைசி வாரத்தில் திண்டுக்கல் போகிறேன். 2 பணித்தளத்தை ஒரு ஏதாவது ஒன்று ஸ்டாங் பண்ணுன்ருக்கேன். ஸோ ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் என் கூட வெளிநாடு வாங்கன்னு சொல்ல ஸ்ரீலங்காலாம் அந்த வருஷத்தில் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம பிரதர் குமார் பாவங்க இருக்கார், அவருடைய குடும்பத்தெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசை. எந்த ஹெல்ப் பண்ண முடியல. ஒரு 4 பேர் விசுவாசிகள் யாராவது வெளிநாடு வர ஆசைப்பட்டால் சொல்லுங்கள், கொஞ்சம் சேமிங்க. கப்பல்லாம் வெறும் 5000 ரூபா தான் டிக்கெட்டு, ஃப்ளைட்டில் 8000 ரூபா, கப்பலில் 5000 ரூபா தான். அப்படியே போயிட்டு வரலாம். என்ன செய்ய போகிறீங்க சேர்த்து? நாம் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் நற்செய்திக்காய் நாம் செயல்படும் போது ஆண்டவர் என்ன செய்வாரான்னு சொல்லுங்க, நாம் இரக்கம் பெறுகிறோம். அல்லேலூயா, இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் அடுத்த ஏசாயா 61:6. நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை நம்முடைய தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நாம் நற்செய்தி அறிவிக்க நாம் ஏவப்படும் போது, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய பாரப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி 4 பேருக்கு ஆறுதல் செய்ய புறப்படும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன தெரியுங்களா? நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஜாதிகளின் செல்வத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற 30 கோடி தேவர்களை கும்பிடுற, பிசாசை ஆராதிக்கிற, விக்கிரகங்களை ஆராதிக்கிற மக்கள் செல்வத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த செல்வம் தேவனுடையது. தேவனுடைய செல்வத்தை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும். ஜாதிகளின் செல்வத்தை நீங்க அனுபவிக்கணுமா? அனுபவிப்பீங்க. எப்போது தெரியுமா? கஞ்சத்தனம் பாராம, பிசினித்தனம் பாராம, தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு பாராம, இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிற உங்களை ஆண்டவர் ஜாதிகளின் செல்வத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. கையெழுத்து போட தெரியாதவெல்லாம் ஹெலிகாப்டரில் போகிறான். கையெழுத்து போட தெரியாதவெல்லாம் பெரிய பென்ஸ் காரில், ஆடி காரில் போகிறான். விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை பிடித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தம் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கணும். கடனை அல்ல, வறுமை அல்ல, தரித்திரத்தை அனுபவிக்க கூடாது. நம்ம அநேக நேரங்களில் தரித்திரத்தை அனுபவிக்கிறோம். தரித்திரர்களோட சேர்ந்த தரித்திரத்தை தான் அனுபவிப்பீங்க. சபையே எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு சில பேர் சபைக்கு போறவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் சபைக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. இல்லை, பாஸ்டர்மார்லாம் சொல்கிறத கேளாதில், கொடுத்துறாதில்ல, ஊழியத்துக்கு பேர் அதில் காணிக்க கொடுத்துறாத, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. அவன் சொல்கிறவனும் தரித்திரமாக இருப்பான். அவனோடு பழகிற நீங்களும் தரித்திரராகாதிருங்கள். வசனத்தை கொண்டு தான் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருப்பது இதற்காகத்தான். ஆவியானவர் நம்மேல் இருந்து நாம் தேவனுடைய பணியை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசாரியராக மாற்றுகிறார். ஆசாரியர் மட்டும் அல்ல, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீங்க. அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்களால் முடிந்த ஒரு சிறிய ஊழியத்தை செய்யுங்க.
எல்லாரும் முழு நேர ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. முடிந்த ஒரு பணியை செய்யுங்கள். ஒரு டிவிஷன் லீடராக, ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக, ஒரு ஏரியா லீடராக, ஒரு இரவு ஜெபத்தில், ஒரு ஜெப கோபுரத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியன்னு எல்லாரும் என் பின்னாடி காரில் வாங்க, டெய்லி வாங்கன்னு சொல்லலை. இந்த திருச்சபையில் நடைபெறுகிற, தினசரி நடைபெறுகிற ஜெபத்தில் ஒரு 2 மணி நேரம் பங்கு பெற முடியாதா? தேசங்களுக்காக ஜெபியுங்கள். துயரப்பட்ட மக்களின் விண்ணப்பங்களை எடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 61:7 வாசிக்கலாம். முடிக்கப்படுறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் வாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். எப்போது வரும்? நீங்கள் மேற்கண்ட 6 வசனங்களின்படி வாழ்வதினால்தான். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற பாடலை கேட்டதினால் அல்ல, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற பாடலை கேட்பதினால் அல்ல. ஏசாயா 61:1 6 வசனங்கள் வரை வாசித்து திரும்ப திரும்ப வாசித்து அதன்படி நீங்கள் வாழும்போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா. இரண்டத்தனையான பலன். இந்த 2025 ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுங்கள், பரிசுத்த தீர்மானம் எடுங்கள். பாஸ்டர் சொன்னதினால் அல்ல, உங்கள் தனி ஜெபத்தில் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் தீர்மானம் எடுக்க சொன்னா எடுங்க. மொட்டைக்கட்டையா பொருத்தனை நேம்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பொருத்தனை நேம்ஸும் மொட்டைக்கட்டையா பண்றது ஆசீர்வாதம் வராது. யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். எப்போது தெரியுமா? அவன் படுத்திருந்த போது ஒரு ஏணியை கண்டான். அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்க கண்டான். அந்த ஏணியின் நுனியிலே நின்று கர்த்தர் சொன்னார், நான் உன் பிதாக்களாய் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போகிற தேசத்தை உனக்கு தருவேன். போக்கில் வரதுன்னு ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேசுகிறார். நான் கூட இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்றார். ஸோ அந்த வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு தான் அவன் தான் தலையில் வைத்து படுத்திருந்த அந்த பொலிக்கல் ஒரு கல் எடுத்து நட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து எனக்கு எந்த குறையில்லாமல் என்னை காத்து ஆசீர்வதித்தால் நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நீ தருகிற எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டு கல்லை நிறுத்தி எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பண்ணினானா இல்லையா? நான் அந்த வசனத்துக்குள்ள போகல. சரி, இப்போ பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு போறான். அங்கே மாமனார் வீட்டில் மந்தைகளை மேய்க்கிறான். மாமனார் அவனை பல முறை ஏமாற்றுகிறார், 10 முறை ஏமாற்றுகிறார். இளைய பொண்ணை கேட்டான், தாரன்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணை கொண்டு கொடுத்துட்டார். அப்புறம் மந்தையில் ஏமாத்துறார். இப்படியாக 28 வருடம் வேலை செய்தான். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 28 வருஷம் வேலை செய்தான். 28 வருஷம் வேலை செய்தான். 10 முறை ஏமாற்றப்பட்டான். இவனுக்கு திரட்சியான ஆடு மாடுகள் மந்தை பெருகியது. இப்போ இந்த மந்தையை மாமா கொடுக்க மனசில் அபகரிக்க நினைக்கிறான். மருமகன் தான், பிள்ளை கட்டி கொடுத்த மருமகன் தான், ஆனாலும் மருமகனை ஏமாற்ற நினைக்கிறான். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, யாக்கோபே, வசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்று. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவராகிய தேவன் 28 வருடம் கழித்து, இந்த 28 வருஷம் கழிச்சு, அதுக்கடையில தேவனுடைய சொப்பனத்தை, தேவனுடைய தரிசனத்தை அவன் கண்டதாக வேதத்தில் காணப்படவில்லை. 28 years, 28 வருடங்கள் சுமாரா கழிச்சு கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்படின்னா லாபான் என்ன செய்தான்? இப்படி சொல்லியிருக்கலாம், லாபான் உனக்கு செய்கிற துரோகத்தை கண்டேன், லாபான் உனக்கு செய்கிற அநியாயத்தை கண்டேன். இப்பொழுதும் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். தன் மனைவிட்ட ஷேர் பண்றான். கடவுளுடைய சொப்பனத்தை கண்டேன், ஆண்டவர் இப்படி சொன்னாரு.
அப்ப தேவன் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? யாக்கோபே, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்தாய் தெரியுமா? எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினா தெரியுமா? அந்த பொருத்தனையின் தேவன் பொருத்தனையின் புருஷனோடு பேசுகிறார். பொருத்தனையின் புருஷனோடு பொருத்தனையின் தேவன் பேசுகிறார். பொருத்தனை செய்து 28 ஆண்டு காலங்கள் ஆயிற்று. 28 ஆண்டு காலங்களும் கர்த்தர் ஹேர் பண்றாரு, வாட்ச் பண்றார். அதாங்க ஆசீர்வாதம். பொருத்தனை என்றால் சும்மா கிடையாது பிரதர். நீங்க கர்த்தருக்கு தசம பாகம் கொடுப்பேனோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்வேனோ, கர்த்தருடைய காரியங்கள் எதையாயிலும் செய்வேன் என்று மாம்சத்தில் அல்ல, தேவனுடைய தரிசனம் பெற்று ஆவியில ஏவப்பட்டு ஒரு பொருத்தனை செய்வீங்கன்னா அந்த பொருத்தனை நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் உங்கள் பொருத்தனை நீங்க என்ன பண்ணீங்க? உணவும் உடுக்க உடையும் வஸ்திரமும் தந்தால் இந்த கல் எனக்கு தேவனுக்கு வீடாகுன்னு சொன்னேன். யாக்கோபே, உனக்கு உணவு மட்டும் அல்ல, உடுக்க உடையும் மட்டும் அல்ல, உனக்கு 1க்கு 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, இத்தனை தந்து 12 பிள்ளைகளை தந்திருக்கிறேன். ஆனா ஏகப்பட்ட மந்தைகளை தந்தேன். கர்த்தர் கூடவே இருந்து கொடுத்தான். பொருத்தனையின் புருஷனை ஆசீர்வதித்தே ஆகணும். ஆசீர்வதிக்கிட்ட ஆண்டவர் பொய்யரா போயிருவாரு. ஆமா, தெரியுமா? ஆண்டவர் யாக்கோபை லாபான் மொட்டை அடிச்சிருப்பான்னு வைங்களேன். லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபை ஏமாத்தி ஒன்னும் இல்லாம அனுப்பியிருந்தா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாயிரும். ஏனில வந்தது யாருடான்னு கேள்விக்குறியாயிரும். அதனாலதான் கர்த்தர் 28 ஆண்டு காலங்களாய் அவனை பாதுகாக்கிறான். இன்னைக்கெல்லாம் சில தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனை எடுத்த காலத்திலிருந்து உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்வதற்கும் தேவனை கனமணுவதற்கும் தேவனுக்கு தசமபாகம் செலுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாதுகாப்பு இருக்கு. அதனால பொருத்தனை சும்மா எடுத்தேன் கவித்தனை எடுக்காதீங்க. எப்தா எடுத்த மாதிரி எடுத்துடக்கூடாது. எப்தா ஒரு பொருத்தனை எடுத்தான். என்ன பொருத்தனை? யுத்தத்துக்கு போறான். ஜெயம் பண்ணிட்டு வரும்போது, நான் ஜெயிச்சிட்டேன்னா ஆண்டவரே எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கு பலியாய் கொடுக்குறேன்னா. இவன் நினைச்சான் யுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஆடு வரும் மாடு வரும் பலி செலுத்தலான்னு. அவன் மகன் வந்துட்டா, டேடின்னு வந்துட்டான். இப்ப யாரை கொடுக்கணும்? பிள்ளையை கொடுக்கணும். ஆனா கொடுத்தான். பைபிள்ல இருக்கு. யோசித்து பாருங்க. இப்படி தவறான ஒரு பொருத்தனை அல்ல, மூடத்தனமான ஒரு பொருத்தனை அல்ல. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை சந்தித்த இடத்தில் ஒரு பொருத்தனை எடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று முடுக்கு மீண்டாம்பட்டி திருச்சபையில் நற்செய்தி கூட்டம், ஸ்தோத்திர பண்டிகை. நிறைய பேர் ஜெபம் பண்ண. ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணும்போது, சிஸ்டர் நீங்கள் மிகுந்த துயரத்தோடு வந்திருக்கிறீங்க. அடுத்த வருஷத்தில் உங்கள் துயரங்களை இந்த வருஷத்தில் ரிலீஃப் ஆக்குவார். ஆண்டவர் நிறைய விஷயங்களை உங்களை மாற்ற போகிறார். இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு போங்க. அடுத்த வருஷம் சோத்திர பண்டிகை வரும்போது ஒரு பை அரிசியோடு வருவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துச்சு. ஐயா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கண்டிப்பாக ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பாரையானால் செய்வேன். ஆசீர்வதிப்பார் போங்கண்ணே. அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. நான் சொன்னேன் யாருக்காவது சொல்ல, யாருக்குமே நான் சொல்ல. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு அரிசியும் ஒருத்தருக்குடா அப்படிலாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆவியில் ஏவப்பட்டதுனால, கர்த்தர் உங்களை சந்தித்ததுனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொற்றுக்கிறாங்க. அன்பானவர்களே, நம்முடைய மாம்சீக பொருத்தனை அல்ல, ஆவியினால பொருத்தனை செய்து அதில் உண்மையாக இருக்கணும். ஓகே, கடந்து செல்லாம். இப்படியாக யாக்கோபை ஆண்டவர் என்ன செய்தாராம்? பாதுகாத்தார். ஒரு லேலியா சொல்லுங்க. யாக்கோபை தேவன் பாதுகாத்தார். யாக்கோபனுடைய பிரதிஷ்டை, யாக்கோபனுடைய பொருத்தனை, கர்த்தர் அவன் கூடவே இருந்தார். ஏனென்றால் நாம் செய்கிற பொருத்தனையை கேட்கிற ஆண்டவர். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுத்து யாக்கோபை ஆசீர்வதித்தார், நம்மை ஆசீர்வதிப்பார். 9வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 61:9 வாசித்து நாம ஜெபிக்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. 9வது வசனம் துவக்க வசனத்தை போல வருகிறதா? ஏசாயா 44:1-4 வரை நாம் வாசித்தோம். சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். இப்போது ஆண்டவர் எப்படி ஊற்றுகிறார்? ஏசாயா 61 ஆவியின் வரங்களையும் ஊழிய கிருபைகளையும் ஆத்தும பாரங்களையும் திருச்சபை கட்டுகிற காரியங்களையும் சொல்லி பொருத்தனைகளை சொல்லி அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, உன் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், சொல்லுங்க, அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும்
அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். தேசம் உங்களை அறியும். உங்களை குறித்து சொல்லுவாங்க, இவன் விளங்கிட மாட்டான், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான்னு. அப்படிலாம் சொல்லி நம்மளை சபித்தவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேசம் நம்மை அறிகிறது. அல்லேலூயா. தேசம் நம்மை அறிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சுதந்திரத்தை எனக்கு மட்டும் அல்ல, உங்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை தூக்கி எறியப்பட்ட கல்லை போல நீங்கள் இருக்கலாம். கைவிடப்பட்ட ஒரு நிராபதியாய் போல ஒரு நிர்கந்தமான நிலையில நீங்க நிற்கலாம். முகவரியை தொலைத்தவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நிற்கலாம். ஏசாயா 61:1 அந்த 8 வசனம் வரை நீங்கள் சரியாக கடைபிடித்து நான் சொன்ன இந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு கர்த்தருக்கு பிரயோஜனமாய், கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உபயோகமான சந்ததியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி பேசுகிறது மாத்திரல்ல, ஊழியம் செய்கிறவர்களாய், ஊழியம் தாங்குகிறவர்களாய், நித்திய கீர்த்தியாக ஆசாரியராய் நீங்கள் வாழும்போது ஜனங்களின் நடுவே அறியப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களை ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது ரொம்ப என்ன கிரிட்டிசைசேஷன் பண்ணவங்க எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் உண்டு. ஆமாம், உடன் பிறந்தவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் நிறையா பேர். ஆனால் இன்றைக்கு என்னை அடையாளம் சொல்லுகிற அளவுக்கு நான் யார் தெரியுமா? இந்த நஸ்ரேன் பாஸ்டரில் அவங்க அக்கா தான், அவங்க அண்ணன் தான், அவங்க மாமா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தவர். நான் இதை பெருமையாக சொல்லவில்லை, தேவன் போட்ட பிச்சையாக, தேவன் எனக்கு தந்த ஈவாக நான் சொல்லுகிறேன். என்னை அடையாளப்படுத்துகிற தேவன். எங்கே போனாலும் சொல்லுவாங்க, சில பாஸ்டர் உங்களை பற்றி நிறைய கேள்விப்படுறேன், இப்போ தான் நேரில் பார்க்கமாங்க. வெளியூரில் எங்கே போனாலும் சரி, எனக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அடையாளப்படுத்துகிற ஆண்டவர் அதே போல் உங்களை அடையாளப்படுத்தணும். உங்கள் பிஸ்னஸ் அடையாளப்படுத்தணும். உங்கள் வியாபாரத்தை அடையாளப்படுத்த போகிறார். இன்னாருடைய கடையா அடையாளப்படுத்த போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற நல்ல ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு துணை நிற்கிறார். எனவே இந்த நாளில் நாம் பரிசுத்த ஆவியானவரின் அருள் மலையில் நிறைந்து, அருள் மலையில் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியின் வரங்களை பயன்படுத்துகிறவர்களாய், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், ஏதாயிலும் ஒன்றை செய்யும்படியாக செய் அல்லது செய்கிறவனை தாங்கு என்றபடி நாம் ஆண்டவருக்காய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களை நிரப்பணும்பான்னு சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மை அடையாளப்படுத்த போகிறார். ஜாதிகளுக்குள்ளே நம்மை அடையாளப்படுத்த போகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இதற்காக நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதற்காக நான் உனக்கு துணை நிற்கிறேன்.